இந்த வீடியோவில் நம்ம ரொம்ப முக்கியமான ஒரு கொஸ்டின் பற்றி பார்க்குறோம். அது என்ன அப்படின்னா காஸ் லாவோட அப்ளிகேஷன். அப்போ நம்ம தெரியும் காஸ் லா நம்ம போன வீடியோவில் பார்த்தோம். அதை யூஸ் பண்ணி எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸு எவ்வளோங்கிறத நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். அதை வச்சுக்கிட்டு நம்ம என்ன பண்ணலாம், எலக்ட்ரிக் ஃபீல்டை கண்டுபிடிக்கலாம். ஓகேவா? சரி, அப்போ நம்ம கூலம்ஸ் லாவை யூஸ் பண்ணியும் எலக்ட்ரிக் ஃபீல்டு கண்டுபிடிக்கிறோம், காஸ் லாவை யூஸ் பண்ணியும் எலக்ட்ரிக் ஃபீல்டு கண்டுபிடிக்கலாம். அப்போ கூலம்ஸ் லாவில் எப்போ எலக்ட்ரிக் ஃபீல்டை கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, அங்கே சார்ஜஸ் வந்து ஆர்பிட்டரியாக எங்கே வேணாலும் இருக்குது. இப்போ சார்ஜஸ் வந்து தனித்தனியாக இருக்குது அப்படின்னா அதுலேருந்து ஒரு பர்டிகுலர் பாயிண்டில் என்ன எலக்ட்ரிக் ஃபீல்டு அப்படிங்கிறத நம்ம கூலம்ஸ் லா யூஸ் பண்ணி கண்டுபிடிச்சிடலாம். அது கரெக்டாக இருக்கும். பட் காஸ் லா எதுக்கு கரெக்டாக இருக்கும் அப்படின்னா, ஒரு பர்டிகுலர் கான்ஃபிகரேஷனில் சரியா சார்ஜஸ் ப்ரெசென்ட் ஆகிருக்கு அப்படின்னா அந்த இடத்துல இது எலக்ட்ரிக் ஃபீல்டை கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம், காஸ் லாவை யூஸ் பண்ணலாம். அப்போ கூலம்ஸ் லாவை எங்கே யூஸ் பண்ணுறோம், ஆர்பிட்டரி சார்ஜ் கான்ஃபிகரேஷன், அதாவது தனித்தனியாக எங்கே இருக்குன்னு பிரிஞ்சு இருக்கிற ஒரு இடத்துல ஒரே மாதிரி இல்லாமல் பிரிஞ்சு இருக்கிற ஒரு இடத்துல ஒரு பர்டிகுலர் பாயிண்டில் எலக்ட்ரிக் ஃபீல்டை கண்டுபிடிக்கிறதுக்கு கூலம்ஸ் லாவை யூஸ் பண்ணலாம். சார்ஜஸ் எல்லாம் ஒரு பர்டிகுலர் கான்ஃபிகரேஷன், ஒரு ஸ்பெரிக்கலி சிமெட்ரி அல்லது ஒரு சிலிண்ட்ரிக்கல் சிமெட்ரி, பிளேன் சிமெட்ரி, இது மாதிரி இருக்கிற இடங்களில் ஒரு பர்டிகுலர் சிமெட்ரியில் கான்ஃபிகரேஷன் இருந்தால் அந்த இடத்துல நம்ம எதை யூஸ் பண்ணலாம் அப்படின்னா காஸ் லாவை யூஸ் பண்ணலாம். இப்போ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு இன்ஃபினிட்டிலி லாங் சார்ஜ்டு வயர், அதாவது ஒரு சார்ஜ்டு வயர் அதோட லென்த் வந்து எப்படி இருக்குது அப்படின்னா இன்ஃபினிட்டிவாக இருக்குது. ஓகேவா? அப்போ இது வந்து ஒரு பாசிட்டிவ்லி சார்ஜ்டு வயர். சரி, இப்போ இந்த பாசிட்டிவ்லி சார்ஜ்டு வயர்லேருந்து ஒரு பர்டிகுலர் பாயிண்ட், இதுலேருந்து சம் டிஸ்டன்ஸ், ஒரு ஆர் டிஸ்டன்ஸ் தள்ளி நம்ம ஒரு பாயிண்ட் கன்சிடர் பண்ணுறோம். அந்த பாயிண்ட் வந்து பி. அந்த பாயிண்ட் பியில் எவ்வளவு எலக்ட்ரிக் ஃபீல்டு அப்படிங்கிறத நம்ம என்ன பண்ண போகிறோம், கண்டுபிடிக்க போகிறோம். அப்போ நம்ம இதை கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இங்கே ரெண்டு சார்ஜ் எலமெண்ட்ஸ் நம்ம கன்சிடர் பண்ணுறோம். அப்போ இது மாதிரி ரெண்டு சார்ஜ் எலமெண்ட்ஸை நம்ம கன்சிடர் பண்ணும்போது இந்த எலமெண்ட்டை நம்ம A1ன்னு எடுத்துக்கிறோம், இது A2ன்னு எடுத்துக்கிறோம். அப்போ இதனால் இந்த பாயிண்டில் இருக்கிற எலக்ட்ரிக் ஃபீல்டு இந்த டைரெக்ஷனில் இருக்குமா? ஓகேவா? அதே மாதிரி இந்த சார்ஜ் எலமெண்ட்னால இந்த இடத்துல இருக்கிற எலக்ட்ரிக் ஃபீல்டு இந்த டைரெக்ஷனில் இருக்கும், அதாவது அவுட்வேர்ட்ஸாக இருக்கும். ஏன்னா இது வந்து பாசிட்டிவ்லி சார்ஜ்டு வயர், ஸோ எலக்ட்ரிக் ஃபீல்டு எப்போவுமே அவுட்வேர்ட்ஸாக இருக்கும். ஓகேவா? அப்போ இதே மாதிரி நம்ம ரெண்டு எலமெண்ட்ஸ் எடுத்துருக்குறோம். இதே மாதிரி நம்ம இங்கே வேறு எலமெண்ட்ஸ் எடுத்தாலும் எல்லா எலமெண்ட்டுமே இந்த பாயிண்டில் இது மாதிரி ஒரு அவுட்வேர்டு எலக்ட்ரிக் ஃபீல்டை க்ரியேட் பண்ணும். அப்போ இந்த பாயிண்ட்லேருந்து இருக்கிற எலக்ட்ரிக் ஃபீல்டு இந்த டைரெக்ஷனில் இருக்குமா? ஆமாவா இல்லையா? சரி, அதே மாதிரி இதே ஆர் டிஸ்டன்ஸில் நம்ம இந்த சைடு ஒரு பாயிண்ட் கன்சிடர் பண்ணோம் அப்படின்னா அப்போ அந்த பாயிண்ட்லேயும் எலக்ட்ரிக் ஃபீல்டு எப்படி இருக்கும், இது மாதிரி அவுட்வேர்டாக தான் இருக்கும். சரியா? அப்போ இதுலேருந்து நம்மளுக்கு தெரிகிறது என்ன, அப்போ இந்த வயரை சுற்றி ஆர் டிஸ்டன்ஸில் எல்லா இடத்துலையுமே நம்மளுக்கு எலக்ட்ரிக் ஃபீல்டு எப்படி இருக்கும், சேமாக இருக்கும். ஓகேவா? அப்போ இதில் நம்ம ஆர் டிஸ்டன்ஸில் அப்போ இப்படி ஒரு பாயிண்ட் கன்சிடர் பண்ணுறோம். அப்போ இது வந்து கரெக்டாக வயர்லேருந்து ஆர் டிஸ்டன்ஸில் இருக்குது அப்படின்னா இந்த பாயிண்டில் இப்போ இது P அப்படின்னா இதை Q அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா இந்த பாயிண்ட் Rன்னு எடுத்துக்கிறோம் அப்படின்னா இந்த பாயிண்ட் Bலையும் Qலையும் என்ன எலக்ட்ரிக் ஃபீல்டு இருந்ததோ அதே எலக்ட்ரிக் ஃபீல்டு தான் இங்கேயும் இருக்க போகுது. ஆமாவா இல்லையா? அப்போ இந்த இடத்துல, அதாவது இந்த இடத்துல நம்மளுக்கு ஒரு சர்க்கிள் மாதிரி ஃபார்ம் ஆகுதா சேம் ரேடியஸில். அப்போ இந்த எல்லா இடத்துலையுமே நம்மளுக்கு என்ன இருக்குது, எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து சேமாக இருக்குது. அப்போ இதே மாதிரி இந்த இன்ஃபினிட்டிலி சார்ஜ்டு வயருக்கு நம்ம கன்சிடர் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன கிடைக்கும், ஒரு சிலிண்டர் ஃபார்ம் ஆகுமா? அப்போ இங்கே பாருங்கள், நான் இன்னொரு டயக்ராம் வரைகிறேன். அப்போ இங்கே இது அதே இன்ஃபினிட்டிலி சார்ஜ்டு வயர். இப்போ நம்ம ஒரு பாயிண்ட் தான் கன்சிடர் பண்ணுறோம். அப்போ இதே மாதிரி ஆர் டிஸ்டன்ஸில் இங்கே இதே மாதிரி நிறையா பாயிண்ட்ஸ் நம்ம கன்சிடர் பண்ணிக்கிட்டே போனோம் அப்படின்னா அப்போ அந்த பாயிண்ட்ஸ் எல்லாத்துலேயும் நம்மளுக்கு என்ன வரும், இதே மாதிரி ஒரு சர்க்கிள்ஸ் வரைஞ்சிக்கிட்டே இருந்தால் அப்போ எல்லா பாயிண்ட்லேயும் அப்போ இந்த சேம் டிஸ்டன்ஸில் இந்த பாயிண்ட் எல்லாத்துலேயுமே என்ன இருக்குது, எலக்ட்ரிக் ஃபீல்டு ஈக்குவலாக இருக்கும். ஓகேவா? அப்போ அதே மாதிரி இந்த பாயிண்ட்ஸ் எல்லாத்துலேயுமே ஆர் டிஸ்டன்ஸில் எல்லா இடத்துலையுமே நம்மளுக்கு சேம் எலக்ட்ரிக் ஃபீல்டு கிடைக்கும். அப்போ இது ஒரு எதை ஃபார்ம் பண்ணுது அப்படின்னா ஒரு சிலிண்டர். அப்போ இதிலேருந்து ஆர் டிஸ்டன்ஸில் எல்லா பாயிண்ட்ஸ்லேயும் எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து யூனிஃபார்மாக இருக்குது. ஆமாவா இல்லையா? சரி, அப்போ இதுதான் நம்மளுக்கு. அப்போ இதிலேருந்து இது வந்து ஆர் டிஸ்டன்ஸ் அப்படின்னா இதுவும் ஆர் டிஸ்டன்ஸ் தான். ஓகேவா? சரி, அப்போ இந்த இடத்துல எல்லாம் எலக்ட்ரிக் ஃபீல்டு யூனிஃபார்மாக இருக்குது. இப்போ நம்ம இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டு இந்த இடத்துல இருக்கிற எலக்ட்ரிக் ஃபீல்டு எவ்வளோங்கிறத கால்குலேட் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா காஸ் லாவை யூஸ் பண்ண போகிறோம்.
அப்போ இந்த சார்ஜ்டு வயரை சுற்றி நம்ம ஒரு காசியன் சிலிண்ட்ரிக்கல் சர்ஃபேஸை கன்சிடர் பண்ணுறோம். அப்போ இது ஒரு காசியன் சர்ஃபேஸ். ஓகேவா? அப்போ ஃபார்முலா என்ன எலக்ட்ரிக் ஃபீல்டு கண்டுபிடிக்கிறதுக்கு அப்படின்னா ஃப்ளக்ஸுக்கான ஃபார்முலா தெரியும் நம்மளுக்கு. அப்போ ஃப்ளக்ஸ் இஸ் ஈக்குவல் டு க்ளோஸ்ட் இன்டகரல் EdA, ஓகேவா, இஸ் ஈக்குவல் டு Q enclosed டிவைடட் பை எப்சிலான் நாட். இதானே ஃபார்முலா, இதானே காஸ்லான்னு நம்ம சொல்லுவோம். இப்போ இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ண போகிறோம், எலக்ட்ரிக் ஃபீல்டு கண்டுபிடிக்க போகிறோம். சரி, வெக்டார் ஃபார்மில் எழுதிக்கலாம். ஓகேவா? இப்போ நம்ம இங்கே என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இந்த சார்ஜ்டு வயரில் இது வந்து ஒரு க்ளோஸ்டு சர்ஃபேஸ், நம்ம எடுத்துருக்கிற சர்ஃபேஸ் வந்து ஒரு சிலிண்ட்ரிக்கல் சர்ஃபேஸாக. அப்போ அந்த சிலிண்ட்ரிக்கல் சர்ஃபேஸில் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இந்த க்ளோஸ்டு சர்ஃபேஸை 3 சர்ஃபேஸாக பிரிக்கிறோம். டாப் சர்ஃபேஸ், பாட்டம், கர்வ்டு சர்ஃபேஸ். அப்போ இந்த 3 சர்ஃபேஸ்லையும் தனித்தனியாக ஃப்ளக்ஸ் எவ்வளோங்கிறத கண்டுபிடிச்சி அது எல்லாத்தையும் மொத்தமாக ஆட் பண்ணால் க்ளோஸ்டு சர்ஃபேஸில் இருக்கிற டோட்டல் ஃப்ளக்ஸ் எவ்வளவு அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரிஞ்சிடும். ஓகேவா? ஸோ என்ன பண்ணுறோம், நான் ஒரு 3 ஏரியா கன்சிடர் பண்ணுறேன். அப்போ இதிலேருந்து இந்த சர்ஃபேஸ் வந்து R டிஸ்டன்ஸில் இருக்கா. அப்போ இந்த இடத்துல நான் ஒரு சின்ன ஸ்மால் ஏரியா எலமெண்ட் கன்சிடர் பண்ணுறேன். இந்த ஏரியா எலமெண்ட் DA. அப்போ இந்த DAவோட டைரெக்ஷன் இந்த டைரெக்ஷனில் இருக்குமா. அப்போ அதே மாதிரி டாப்பில் ஒரு ஸ்மால் ஏரியா எலமெண்ட் கன்சிடர் பண்ணுறேன். அதோட என்கேப் டைரெக்ஷன் இப்படி இருக்கும். அதே மாதிரி பாட்டமில் நான் ஒரு ஸ்மால் ஏரியா எலமெண்ட் கன்சிடர் பண்ணுறேன். அதோட ஏரியா வெக்டார் இந்த டைரெக்ஷனில் இருக்கும். பட் இங்கே எலக்ட்ரிக் ஃபீல்டு எப்படி இருக்கும், நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். எலக்ட்ரிக் ஃபீல்டு எப்போவுமே எப்படி இருக்கும், அவுட்வேர்டாக இருக்கும். இந்த இடத்துல அப்படி தானே இருந்தது. அப்போ இதே மாதிரி நம்ம எத்தனை எலமெண்ட்ஸ் இருந்தாலும் அந்த எலமெண்ட்ஸ்லேருந்து வர எலக்ட்ரிக் ஃபீல்டும் எப்படி தான் இருக்கும், இங்கே அவுட்வேர்டாக தான் இருக்கும். ஓகேவா? சரி, அப்போ நம்ம இங்கே வரலாம். அப்போ இங்கே எலக்ட்ரிக் ஃபீல்டு அவுட்வேர்டாக இருக்கும். அப்போ இங்கேயும் அது எப்படி தான் இருக்கும் அப்படின்னா இந்த டைரெக்ஷனில் இருக்கும் எலக்ட்ரிக் ஃபீல்டோட டைரெக்ஷன். இங்கே எலக்ட்ரிக் ஃபீல்டோட டைரெக்ஷன் இப்படி இருக்கும். ஆமாவா இல்லையா? அப்போ நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம், எலக்ட்ரிக் ஃபீல்டும் ஏரியா வெக்டாரும் ஒன்றுக்கு ஒன்று பர்பெண்டிகுலராக இருந்தால் அங்கே வந்து ஃப்ளக்ஸ் வந்து என்னது, 0. அப்போ இங்கேயும் ஃப்ளக்ஸ் 0. அப்போ இந்த க்ளோஸ்ட் இன்டகரல் இதை வந்து நம்ம எப்படி எழுதணும், இதை வந்து நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னா இன்டகரல் EdA, இது வந்து டாப் சர்ஃபேஸில், ப்ளஸ் இன்டகரல் EdA, இது வந்து பாட்டமில், ப்ளஸ் இன்டகரல் EdA, இது வந்து ஸ்பெரிக் கர்வ்டு சர்ஃபேஸில். ஓகேவா? கர்வ்டு சர்ஃபேஸ். அப்போ இங்கே பாருங்கள், க்ளோஸ்டு இன்டகரல், அதாவது இந்த க்ளோஸ்டு சர்ஃபேஸை நம்ம 3ஆக பிரிச்சிருக்கோம். டாப் சர்ஃபேஸ், பாட்டம், கர்வ்டு சர்ஃபேஸ் அப்படின்னு. அப்போ நம்மளுக்கு என்ன கிடைக்கிது, இந்த டாப் சர்ஃபேஸ்லேயும் பாட்டம் சர்ஃபேஸ்லேயும் எலக்ட்ரிக் ஃபீல்டும் ஏரியா வெக்டாரும் ஒன்றுக்கு ஒன்று பர்பெண்டிகுலராக இருக்குது. ஸோ இங்கே 2 இடத்துலையும் ஃப்ளக்ஸ் வந்து என்னது, 0. ஓகேவா? அப்போ நம்ம என்னென்னு எழுதலாம், நல்லா கவனிங்க. இது க்ளோஸ்ட் இன்டகரல், இங்கே போடும்போது க்ளோஸ் போடக்கூடாது. ஏன்னா அந்த க்ளோஸ்டு சர்ஃபேஸை நம்ம 3 தனித்தனி சர்ஃபேஸாக பிரிச்சிட்டோம். ஓகேவா? சரி, அப்போ இஸ் ஈக்குவல் டு இது 2லையும் 0 ஆகிட்டதுக்கப்புறம் பேலன்ஸ் இருக்கிறது இன்டகரல் EdA இஸ் ஈக்குவல் டு Q enclosed டிவைடட் பை எப்சிலான் நாட். ஓகேவா? சரி, அப்போ நம்ம ஏற்கனவே இந்த கொஷினே இது தான். இது ஒரு யூனிஃபார்ம்லி சார்ஜ்டு வயர். அப்போ இந்த யூனிஃபார்ம்லி சார்ஜ்டு வயர்னால் இதோட சார்ஜ் டென்சிட்டி, இதோட லீனியர் சார்ஜ் டென்சிட்டியை நம்ம என்னென்னு சொல்லலாம், லாம்டான்னு சொல்லலாம். ஓகேவா? இதோட சார்ஜ் வேல்யூ நம்மளுக்கு எவ்வளோன்னு தெரியாது. ஸோ இது வந்து யூனிஃபார்ம்லி சார்ஜ்டு வயர். அப்போ இதோட சார்ஜ் டென்சிட்டி, லீனியர் சார்ஜ் டென்சிட்டிங்கிறது என்னது, Q டிவைடட் பை L. ஓகேவா? அதாவது சார்ஜ் டிவைடட் பை யூனிட் லென்த், அதை தானே நம்ம லீனியர் சார்ஜ் டென்சிட்டின்னு சொல்லுவோம். அப்போ க்யூவோட வேல்யூவை நம்ம எப்படி எழுதிக்கலாம், அப்போ Q இஸ் ஈக்குவல் டு லாம்டா இன்ட்டு எல்லுன்னு எழுதலாமா. அப்போ இந்த வேல்யூவை இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுறோம். அப்போ நம்மளுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா Q என்க்ளோஸ்டுக்கு பதிலாக லாம்டா இன்ட்டு எல் டிவைடட் பை எப்சிலான் நாட். அப்போ இங்கே என்ன வரும், இங்கே எல்லா பாயிண்ட்ஸ்லையும் எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து யூனிஃபார்மாக இருக்குது, சேமாக இருக்குது. அப்படிங்கிறப்ப நம்ம எலக்ட்ரிக் ஃபீல்டை எடுத்துக்கலாம். இன்டகரல் DAவை எலக்ட்ரிக் ஃபீல்டு, அந்த எலக்ட்ரிக் ஃபீல்டை வந்து கான்ஸ்டன்ட் எல்லா பாயிண்ட்லேயும். ஸோ அதை வந்து என்ன பண்ணுறோம், இன்டகிரேஷனை விட்டு வெளியே எடுத்துடுறோம். ஏன்னா எல்லா பாயிண்ட்லேயுமே இந்த ரேடியலாக எல்லா பாயிண்ட்ஸ்லேயும் இது வந்து எப்படி இருக்கும், சேமாக இருக்கும், கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். ஸோ வெளியே எடுத்துகிறோம். இந்த இன்டகரல் DA
அப்போ இந்த சர்ஃபேஸோட ஏரியா நம்மளுக்கு வேணும். அப்போ இன்டகரல் டிஏக்கு நம்ம என்ன பண்ணலாம், அப்போ இது ஒரு சிலிண்டர், அப்போ இதோட சர்ஃபேஸ் இது வந்து ஒரு சர்க்கிளோட சர்க்கம்ஃபரன்ஸ் மாதிரி இருக்கா, அது வந்து என்னது 2πr. சர்ஃபேஸோட சர்க்கம்ஃபரன்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு 2πr. அந்த 2πரையும் இந்த சிலிண்டரோட லென்த், இது இந்த லென்த்தை வந்து எல்லுன்னு எடுத்துக்கிட்டா, அப்போ இந்த 2πரையும் இந்த எல்லையும் நம்ம மல்டிப்ளை பண்ணுறோம். இங்கே நல்லா கவனிங்க, இந்த காசியன் சர்ஃபேஸுங்கிறது இது வந்து ஒரு இன்ஃபினிட்டிவ்லி சார்ஜ்டு வயர். அப்போ அந்த காசியன் சர்ஃபேஸும் எப்படி போகும், இன்ஃபினிட்டிவ்லி லாங்காக தான் போகும். ஸோ அந்த எல்லுங்கிறது காசியன் சர்ஃபேஸோட லென்த்து மட்டும் இல்லை, இந்த வயரோட லென்த்துக்கும் அது ஈக்குவல். அப்போ இந்த 2πரையும் எல்லையும் மல்டிப்ளை பண்ணிட்டா இந்த சிலிண்ட்ரிக்கல் சர்ஃபேஸோட ஏரியா நம்மளுக்கு கிடச்சிருமா. அப்போ இன்டகரல் டிஏ இஸ் ஈக்குவல் டு 2πrl. அப்போ இதை இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுறோம். அப்போ நம்மளுக்கு என்ன கிடைக்கும், இ இன்ட்டு 2πrl இஸ் ஈக்குவல் டு லாம்டா எல் டிவைடட் பை எப்சிலன் நாட். அப்போ இ இஸ் ஈக்குவல் டு லாம்டா எல் டிவைடட் பை 2π எப்சிலன் நாட் ஆர்எல். அப்போ எல் கேன்சல் ஆயிரும். அப்போ இ இஸ் ஈக்குவல் டு லாம்டா டிவைடட் பை 2π எப்சிலன் நாட் ஆர். அப்போ ஒரு யூனிஃபார்ம்லி சார்ஜ்டு வயரில் எலக்ட்ரிக் ஃபீல்டு எவ்வளோ இருக்கும் அப்படிங்கிறதுக்கான ஃபார்முலா நம்மளுக்கு கிடச்சிருச்சு. அப்போ கூலும்ஸ் லாவை யூஸ் பண்ணி நம்ம எலக்ட்ரிக் ஃபீல்டு கண்டுபிடிக்கும் போது நம்மளுக்கு எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கு என்ன ஃபார்முலா வரும் அப்படின்னா q டிவைடட் பை 4 எப்சிலன் நாட் ஆர் ஸ்கொயர்னு வரும். பட் இங்கே அது எப்படி வருது, அப்போ அங்கே எலக்ட்ரிக் ஃபீல்டு இன்வர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு 1/r ஸ்கொயராக இருக்குது எங்கள் ஆர்பிட்டரி சார்ஜ் கான்ஃபிகரேஷனில். அதுவே இது மாதிரி சிமெட்ரிக்கல் சார்ஜ் கான்ஃபிகரேஷனில் அது எப்படி இருக்குது அப்படின்னா 1/, அதாவது இங்கே ஒரு இன்ஃபினிட்டிலி லாங் வயரில் அதோட எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து எப்படி இருக்குது 1/r இருக்குது. அப்போ டிஸ்டன்ஸ் அதிகமாக அதிகமாக அது குறைகிற ரேட், ஒரு பாயிண்ட் சார்ஜ் குறைகிற ரேட்டை விட இங்கே வந்து அந்த எலக்ட்ரிக் ஃபீல்டோட வேல்யூ வந்து என்ன இருக்குது, அதிகமாக தான் இருக்குது. அங்கே ரொம்ப வேகமாக குறையும், ஏன்னா அது ஆர் ஸ்கொயர். இங்கே அந்த குறைகிற ரேட் வந்து கம்மியாக தான் இருக்கும். இப்போ இதோட டைரக்ஷன் எப்படி இருக்கும், அப்போ அதோட டைரக்ஷன் எப்போவுமே நம்மளுக்கு தெரியும் அவுட்வர்ட். ஓகேவா. அப்போ எலக்ட்ரிக் ஃபீல்டுங்கிறது ஒரு வெக்டார் குவான்டிட்டி அப்படின்னா இங்கே வெக்டார் குவான்டிட்டி அதோட டைரக்ஷன் வந்து என்னது என் கேப், அதாவது ஏரியா வெக்டார். இந்த சர்ஃபேஸ், இந்த கர்வ்டு சர்ஃபேஸில் இருக்க ஏரியா வெக்டாருக்கு என்ன டைரக்ஷனோ அதே டைரக்ஷனில் தான் எலக்ட்ரிக் ஃபீல்டோட டைரக்ஷனும் இருக்கும். ஓகேவா. சரி, அப்போ இந்த சார்ஜ்டு வயர் பாசிட்டிவ். ஓகே, ஒருவேளை இந்த சார்ஜ்டு வயர் நெகட்டிவாக இருந்தால் அப்போ என்ன ஃபார்முலா, அப்போ லாம்டாவோட வேல்யூ கிரேட்டர் தென் 0வாக இருக்கும்போது அப்போ தானே அது பாசிட்டிவ். அப்போ பாசிட்டிவாக இருந்தால் எலக்ட்ரிக் ஃபீல்டு எப்படி இருக்குது, அவுட்வேர்டாக இருக்குது. எலக்ட்ரிக் ஃபீல்டு அவுட்வேர்டாக இருக்குது. ஓகேவா. அதுவே லாம்டா லெஸ் தென் 0வாக இருந்தால், ஒருவேளை இந்த இடத்துல இருக்கிற வயர் நெகட்டிவ்லி சார்ஜாக இருந்தால் எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து எப்படி இருக்கும், இன்வேர்டாக இருக்கும். அப்போ அது எப்படி இருக்கும் அப்படின்னா, அப்போ இந்த டைரக்ஷன் வந்து இப்போ ஆர் கேப்போட டைரக்ஷன் எடுத்துக்கலாமா. அப்போ பாசிட்டிவாக இருந்தால் இதிலேருந்து இது வரை ஆர் கேப்போட டைரக்ஷன் இதுதானே. பட் நெகட்டிவாக இருக்கும்போது எலக்ட்ரிக் ஃபீல்டோட டைரக்ஷன் எப்படி இருக்கும், மைனஸ் ஆர் கேப்பாக இருக்கும் அல்லது மைனஸ் என் கேப்பாக இருக்கும். எப்படி வேணாலும் நம்ம சொல்லலாம். என் கேப்புங்கிறது ஏரியா வெக்டாரோட டைரக்ஷன், ஆர் கேப்புங்கிறது ரேடியல் வெக்டாரோட டைரக்ஷன். ஓகேவா. ரெண்டுக்குமே அது ஆப்போசிட்டாக இருக்கும். நம்ம இங்கே ஆர் கேப்புன்னு போடுறதுனால எந்த தப்பும் இல்லை. நம்ம ஏரியா வெக்டாரை வச்சு போட்டிருக்கோம். அதையே இந்த இடத்துல இருக்க ரேடியல் வெக்டாரை வச்சு ஆர் கேப்புன்னு போடலாம். ஓகேவா. சரி, அப்போ இந்த பாயிண்ட் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. வயர் வந்து பாசிட்டிவ்லி சார்ஜாக இருந்தால் எலக்ட்ரிக் ஃபீல்டு எப்படி இருக்கும், அவுட்வர்ட் டைரக்ஷனில் இருக்கும். அதாவது ஆர் கேப்போட டைரக்ஷன்லேயே இருக்கும் அல்லது என் கேப்போட டைரக்ஷனில் இருக்கும். வயர் வந்து நெகட்டிவ்லி சார்ஜாக இருந்தால், சார்ஜ் டென்சிட்டி லெஸ் தென் 0வாக இருந்தால் எலக்ட்ரிக் ஃபீல்டோட டைரக்ஷன் இன்வேர்டாக இருக்கும். அப்போ அது ஆர் கேப்புக்கும் என் கேப்புக்கும் எப்படி இருக்கும், ஆப்போசிட்டாக இருக்கும். ஓகேவா. சரி, அப்போ இது இந்த யூனிட்டோட ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஷின். அப்போ இதில் இன்னொரு முக்கியமான பாயிண்ட் இருக்குது. அது என்ன அப்படின்னா, இது வந்து இன்ஃபினிட்டிலி சார்ஜ்டு வயருக்கு மட்டும்தான் இந்த கான்செப்ட் வந்து அப்ளை ஆகும். ஒருவேளை இப்போ இந்த இடத்துல பாருங்களேன், இது ஒரு டெஃபனைட் லென்த் இருக்கிற ஒரு வயராக இருந்தது அப்படின்னா, அப்போ அந்த வயரில் இப்போ இந்த பாயிண்டில் எலக்ட்ரிக் ஃபீல்டு நம்ம கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னா, அப்போ இந்த சார்ஜஸ்னால இந்த இடத்துல எலக்ட்ரிக் ஃபீல்டு எப்படி இருக்கும், இங்கே ஒரு சார்ஜ் எலமெண்ட் கன்சிடர் பண்ணால் அதனால எலக்ட்ரிக் ஃபீல்டு இந்த டைரக்ஷனில் இருக்கும். இங்கே ஒரு சார்ஜ் எலமெண்ட் கன்சிடர் பண்ணால் அதனால எலக்ட்ரிக் ஃபீல்டு இந்த டைரக்ஷனில் இருக்கும். அப்போ இதோட ரிசல்டன்ட் எலக்ட்ரிக் ஃபீல்டு நம்மளுக்கு தெரியும், கண்டிப்பாக இந்த டைரக்ஷனில் தான் இருக்கும். பட் ஒருவேளை
இந்த வயரோட ஒரு எண்டில் இங்கே நம்ம ஒரு பாயிண்ட் கன்சிடர் பண்ணி அந்த இடத்துல எலக்ட்ரிக் ஃபீல்டு எவ்வளோன்னு பார்த்தோம் அப்படின்னா, அப்போ அந்த இடத்துல எலக்ட்ரிக் ஃபீல்டு இப்போ இங்கேருந்து பார்த்தோம் அப்படின்னா இது இப்படி இருக்கும். ஓகேவா? அப்போ இந்த இடத்துல இங்கே எதுவும் இல்லை. ஸோ இங்கே எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து எப்படி இருக்காது, யூனிஃபார்மாக இங்கே இருக்கிற மாதிரியே இங்கேயும் இருக்காது. அப்போ இந்த ஃபார்முலா எதுக்கு தான் இதாக இருக்கும் அப்படின்னா, இன்ஃபினிட்டிலி லாங் வயரில் தான் எல்லா இடத்துலையும் எலக்ட்ரிக் ஃபீல்டு யூனிஃபார்மாக இருக்கும். இது மாதிரி ஒரு டெஃபினைட் லென்த் இருக்கிற வயருக்கு எல்லா இடத்துலையும் அது யூனிஃபார்மாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. பட் இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணி நம்ம டெஃபினைட் வயர் லென்த் இருக்கிற ஒரு வயருக்கு எலக்ட்ரிக் ஃபீல்டு கண்டுபிடிக்கும் போது அதோட மிட் பாயிண்டில் கண்டுபிடிச்சோம் அப்படின்னா, அப்போ இந்த மிட் பாயிண்டில் எலக்ட்ரிக் ஃபீல்டு எவ்வளோன்னு கண்டுபிடிச்சோம் அப்படின்னா, அது இன்ஃபினிட்டிலி லாங் வயருக்கு என்ன எலக்ட்ரிக் ஃபீல்டு இருந்ததோ அதே எலக்ட்ரிக் ஃபீல்டு இதுக்கும் இருக்கும். மிட் பாயிண்டில் மட்டும்தான் டெஃபினைட் லென்த் இருக்கிற வயருக்கு. அதோட கார்னர்ஸ்லேயோ அல்லது வேறு ஏதோ ஒரு பாயிண்ட்லேயோ பார்த்தோம் அப்படின்னா அது கண்டிப்பாக சரியாக இருக்காது, நம்ம எதிர்பார்க்குற ஆன்சர் வராது. மிட் பாயிண்டில் மட்டும்தான் இந்த ஃபார்முலாவில் என்ன ஆன்சர் கிடைக்குமோ அதே கிடைக்கும். ஓகேவா? இது ஒரு ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஷின். இங்கே இதை ஒரு டைம் நல்லா கோ த்ரூ பண்ணுங்கள். புக்லேயும் டீட்டெயிலாக அதை கொடுத்துருக்குறாங்க. இம்பார்ட்டன்ட் கொஷின் வேறு, அடிக்கடி எக்ஸாமில் கேட்குற கொஷின். கண்டிப்பாக உங்களால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும்.